கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார். வணக்கம். பீகார் தேர்தல் நம்ம தொடர்ந்து அங்க என்ன நடக்குன்றது பல்வேறு கருத்துக்கள் பயிர்ந்து வரோம். ஏற்கனவே ஒரு 100 தொகுதிக்கு மேல முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்குது. அதே நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்தியா கூட்டணி முன்னிலையில வெற்றி பெறணும். அந்த கட்ட தேர்தலையே இப்போ 2ஆம் கட்ட தேர்தல் துவங்க இருக்கிறது. இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. கடைசி நாள் ஏதாவது ஒரு காட்சி மாறுமா? பாமர மக்கள் அவங்களாம் யாருக்கு வாக்களிப்பாங்க? ஏன்னா பல முன்னாடி இருந்தது ஒரு நகர்ப்புற ஏரியாக்களை மையப்படுத்தி இருந்தது. இப்போ பாமர மக்களுக்கு ஏரியால தான் அந்த எலெக்ஷன் நடக்க போவதாக சொல்றாங்க. இங்க எந்த மாதிரியான களம் அமையும்? 4 தலைவர்கள் ஒரே இடத்துல வரிசையா பேசிக்கிட்டே இருக்காங்க, பிரச்சாரம் பண்றாங்க. ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட 4 தலைவர் இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க பீகார் தேர்தல்? தோழர், இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. 2ஆம் கட்டமும் இந்தியா கூட்டணி சாதகமாக தான் இருக்கும். அதான் கள நிலவரம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒன்று சேர்ந்தே நாசமா போச்சு. பாஜக, RSS, நிதிஷ்குமார், மோடி, அமித்ஷா கும்பல். இப்போ 4 பேர் சேர்ந்து அதிர விட்டாங்க தேர்தல் களத்தை, கதற விட்டாங்க. பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷாவை. எப்படி சொல்றதுன்னா, அகிலேஷ் யாதவ், பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி 4 பேரும் ஒரே இடத்துல பீகாரில் பல பகுதிகளில் பாமர மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓபிசி, SC, ST, சிறுபான்மை சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம், ஏழை எளிய மக்கள், படிப்பறிவு இல்லாத, வேலை வாய்ப்பு இல்லாத, ஒரு அடிப்படை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யப்படாத மக்கள்லாம் கிளர்ச்சி அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. ஓகே, சர்வே தான் சொல்லுதா? இதான் உண்மை. புரட்சி ஏற்படக்கூடிய அளவுல எழுச்சி ஏற்பட்டிருக்கு அவங்ககிட்ட. ஓகே, இப்போ இது என்னன்னா, மோடி, அமித்ஷா, பாஜக, RSS, சங்கி, NDA அலையன்ஸ் தெரிச்சு ஓடுறாங்க. அந்த பக்கம் பிரச்சாரமே பண்ண முடியல. அந்த லெவல் மக்கள் விட மாட்டாங்க. அவங்கள பிரச்சாரத்தை மதிக்கிறது இல்லை, கூட்டம் கூறுறது கிடையாது. அவங்க மோடியோட கூட்டத்துல காத்து வாங்கிட்டு இருக்கு சேர், எவனும் போறது கிடையாது. மோடியா உட்காந்து அச்சாஹே பச்சாஹே கத்திட்டு இருக்காரு. ஓகே, நிதிஷ்குமார்லாம் மதிக்கிறதே கிடையாது. அதனால இப்ப அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா, மோடி, நிதிஷ்குமார்லாம் கிடைச்சாங்கன்னா கதை முடிஞ்சு. ஓகே, கிடைச்சாங்கன்னா மக்கள் என்ன சொல்ல வரேன்னா, கோயில் கட்டி கும்பிடுவாங்கன்னு சொல்றேன். ஏன்னா நான் கிடைச்சாங்கன்னா நான் எதுவும் தப்பா சொல்லல. கோயில் கட்டி கும்பிடுவாங்க. கும்பிட்டு தயவு செய்து எங்களை விட்டு போயிருங்கடாங்களே, மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார், பிஜேபி, RSS தயவு செய்து பீகார் விட்டு போயிருங்கடான்னு சொல்லி கோயில் கட்டி கும்பிடுவாங்க. அந்த லெவல் மக்கள் வெறி பிடிச்சிருக்காங்க. ஓகே, நீங்க பார்த்து தப்பா நினைச்சிருக்காங்க. மோடி, நிதிஷ்குமார் சிக்கனா எதுவும் பண்ணிடுவாங்க மக்கள். நான் சொல்றேன், கோயில் கட்டி கும்பிட்டு கெஞ்சி கூத்தாடி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. தயவுசெய்து எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வராது. 20 வருஷம் பண்ணதே போதும். 20 வருஷம் வச்சு செஞ்சு குலநாசம் சர்வநாசம் ஆக்கி எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டீங்க. இனிமேல் நாங்க உயிர் பிழைச்சி ஏதோ ஒரு வாழ்ந்துக்கிறோம், உயிரோட வரைக்கும் ஏதோ வாழ்ந்துக்கிறோம்ன்றாங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய நிலைமை அதான் இருக்கு. நாங்க எங்க ஊர்ல வேலை பார்க்கணும். தொழிலாளர் எப்படின்னா, தொழிலாளர் இப்போ புலம்பெயர் தொழிலாளர்கள், முஜாகர் சமுதாயத்தை பத்தி நம்ம போன நேர்காணல பேசணும்ல. பீகார்ல இருந்து இன்னைக்கு பீகாரிகள் தமிழ்நாட்டுல வாழ்றவன்லாம் தமிழ்நாட்டை பார்த்துட்டு போய் கோவப்படுறேன். இப்படிதான் வச்சிருக்காரு ஸ்டாலின். திமுக எப்படி வச்சிருக்கு பாரு தமிழ்நாடு. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு எப்படி வச்சிருக்கு தமிழ்நாடு உலகத்திலே சிறந்த மாநிலமா இருக்கு. உலக நாடுகளோட கம்பீட் பண்ணுது. வேலை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், வளர்ச்சி, உள்கட்டமைப்பு எல்லாத்துலயுமே இன்னைக்கு தமிழ்நாடு டாப்ல இருக்கு. ஜாதி, மத, இன, மொழி கடந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. 1000 பஞ்சாயத்து அளவுக்கு கூட்டுறாங்க, அதை விடுங்க, அப்புறம் பேசுமா அதை. ஆனாலும் தமிழ்நாடு பரவாயில்ல வட இந்திய மாநிலங்களுக்கு அப்படின்னு பீகாரிகள்லாம் கோவத்துலதான் போறேன் ஓட்டு போடவே. நீங்க மணல்லே நீங்க பாருங்க, பீகார்ல ட்ரெயின்ல போறேன் ஓட்டு போடுவேன், மணல்ல பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்காங்க ட்ரெயின்ல. ஏன்டான்னு கேட்டா, எங்களுக்கு இந்த ஊரை விட்டு போவே எனக்கு வருத்தமா இருக்கு. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுல பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அது பேட்டிக்கு கூட போயிருந்தேன். பீகாரிகள் எங்க இல்ல, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க போல. ஆமா தோல, அவங்க வேதனை. அவங்க ட்ரெயின்ல பாக்குறேன், நான் சென்ட்ரல்ல பாப்பேன். நான் இப்ப சென்னை பேர் கூட பார்த்தேன். அவங்க வேதனை மணல்ல பாதிக்கப்பட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்டான்னு கேட்டா, எங்க ஊருக்கு போறோம் பயமா இருக்குன்றாங்க. அந்த லெவலுக்கு அவங்க அந்த அளவு டார்ச்சர் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப ஓட்டு போட போறவன் எல்லாருமே, நான் பேசின வரைக்கும், நான் சென்னையில இருக்கப்ப சில பேர்கிட்ட பேசினேன், அவங்க எல்லாருமே தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி, சிங்கிள் மெஜாரிட்டி கவர்மெண்ட், தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர், இந்தியா கூட்டணி தான் ஆட்சின்றாங்க. இப்ப என்னன்னா, மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு இப்போ வந்துருச்சு. இப்ப 2ஆம் கட்டம் வர்றப்ப என்ன விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா, EVMல நீங்க ஃப்ராடு பண்ணுவாங்க, ஓட்டை திருடுவாங்க, எந்த வேலையும் பண்ணி ஆட்சியை தக்க வைக்க பார்ப்பாங்கன்றதையும் மக்கள் கிட்ட இப்ப அம்பலப்படுத்திட்டார் ராகுல் காந்தி. இப்ப மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்படி பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார் கும்பல் ஃப்ராடுத்தனம் பண்ணி EVMல ஓட்ட திருடி வந்தாங்கன்னா புரட்சிக்கு தயாராக ரோட்ல இறங்கி புரட்சி பண்ணுவாங்க. தோழர், எழுதி வச்சுக்கோ. நீ பெரிய பிரச்சனை வெடிச்சிடும் பீகார்ல. இவங்க நான் ஏதாவது ஓட்ட திருடி ஏமாத்தி இந்த பிரேசில் மாடலை கொண்டு போட்டோ போட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா, குஜராத் மாடல் அடிச்சு நொறுக்கப்படும். மோடியோட ஃபேக் மாடல் அடிச்சு நொறுக்கப்படும். அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புல இருக்காங்க. கன்ஃபார்ம் தோழர், எல்லா சர்வே ரிப்போர்ட்டும் பணத்தை கொடுத்து பிஜேபி, RSS விலைக்கு வாங்கி தப்பான சர்வே வெளியிடுறாங்க. உண்மையான சர்வே நான் சொல்றேன், 160, 180 சீட்டுக்கு மேல கண்டிப்பா ஜெயிப்பாங்க இந்தியா கூட்டணி. சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிச்சு இந்தியா கூட்டணி, காங்கிரஸ், தேஜஸ்வி யாதவோட கட்சி, RJD ஆட்சி தான் மலரும். திரும்ப தான் நடக்க போகுது. ஆனா
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேஸ் வருதுல, அடுத்து 11ஆம் தேதி வருது, 14ஆம் தேதி ரிசல்ட். அந்த 11ஆம் தேதி முழுக்க முழுக்க சிறுபான்மை, ஏழை, எளிய, நலிந்த, விளிம்புநிலை சாமானிய மக்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லாருமே தேஜஸ்விக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அடைவாங்க. இதான் நடக்க போகுது. ஆனா வந்து இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் நடத்தினார் டெல்லியில. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. செகண்ட் பேஸ்ல, ஃபர்ஸ்ட் பேஸ்லயே தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு, செகண்ட் பேஸ்ல இன்னும் தாக்கம் ஏற்படுத்துது. ஹரியானா தேர்தலை பற்றி, ஹரியானா தேர்தலில் எப்படி இவங்க ஃப்ராட் பண்ணாங்க, ஆளி நிறைய பேசிட்டாப்ல. பெங்களூர் சென்ட்ரல் நடந்தது, மகாராஷ்டிரா நடந்தது, கர்நாடகா நடந்தது, ஹரியானா பேசிட்டாப்ல. இது ஃபுல்லா இப்ப ஹரியானா நடந்த அந்த அந்த முறைகேடெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பீகார் மக்கள் எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றாங்க. 5000 ரூபா அவன் 5000ன்றதே வந்து ஒரு 2 வருஷம் சேர்த்து தான் 5000 வரும். அவனுக்கு வந்து ஒரு வருஷம் சேர்க்கணும், 100, 200, 10, 20ன்னு அப்படி எப்படியோ ஆண்ட்ராய்டு போன் வாங்கி வச்சுக்கிறான். இப்படியும் கஷ்டப்பட்டு, அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வச்சிருப்பாங்க, எல்லாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு போன்லாம் ரொம்ப கஷ்டம். அதுல இந்த ரீல்ஸ், வாட்ஸ்அப், இந்த ராகுல் காந்தி பேச்சை கேட்டுறாங்க. கேட்டு இன்னும் எழுச்சி மக்கள் மத்தியில். என்னடா இப்படி ஃப்ராட் பண்ணிருக்காங்க. ராகுல் காந்தி ஹிந்தியில தான் பேசியிருக்காரு அந்த இன்டர்வியூல. நல்லா போய் ரீச் ஆயிருச்சு. காங்கிரஸ் வந்து அதை அப்படியே கட் பண்ணி ஷார்ட்ஸா போட்டு விட்டாங்க. எப்படி ஃப்ராட் பண்றாங்க இவிஎம் வச்சு. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா எப்படி வந்து ஹரியானா ஓட்ட திருடினாங்க, மகாராஷ்டிரா எப்படி திருடினாங்க, கர்நாடகாவில் எப்படி திருடினாங்க, ஷார்ட்ஸ் போட்டு விட்டாங்க காங்கிரஸ். ஆர்ஜேடி, தேஜஸ்வி யாதவோட டீம், ஐடி டீம், அந்த கட்சி டீம். இப்ப அது பயங்கரமா காட்டுத்தீ மாதிரி பரவிருச்சு பீகார்ல. இப்ப அதனாலேயே வந்து மோடி, அமித்ஷா பெரிய பின்னடை. கண்டிப்பா படுதோல்வி அடைவாங்க மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார் கும்பல். 20 வருஷமா அந்த மக்கள் வாழ்க்கையை நாசமாக்கிருக்காங்க. 20 வருஷமா 2 லட்சம் கோடி அலோகேட் பண்ணி ஒரு பாலம் 1000 கோடி கட்டினா 900 கோடிக்கு பாலத்தை ஆட்டையை போட்டுறாங்க. 100 கோடிக்கு பாலம் கட்டுறாங்க. அவ்வளவு மோசமா 2 லட்சம் கோடி ஆட்டையை போட்டுருக்காங்க. யார்? இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா, இந்த நிதிஷ்குமார் கும்பல். மக்கள் தயாராகி விட்டார்கள். பாஜக, ஆர்எஸ்எஸ், நிதிஷ்குமார், மோடி, அமித்ஷா வீழ்த்தப்படுவார்கள். இருந்தாலும் பாஜக, மோடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் எங்களுடைய ஆட்சி வரும், இங்க வந்து ஒரு குடும்ப ஆதிக்கத்தை வந்து விடமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப இவிஎம்ல விளையாட போறாங்கன்னு அர்த்தம். இப்ப அமித்ஷா சொல்றாரு 160க்கு மேற்பட்ட தொகுதின்றாருல, உண்மையிலே வர வாய்ப்பே கிடையாது. இதான் கல நிலவரம். நான் வந்து அங்க போனனால சொல்றேன். அப்ப 120 தொகுதியில மோசடி பண்ணுவாங்கன்றீங்க? அதை பண்ணுவாங்க இல்ல, அதான் சொல்லிட்டு தானே பண்றான். இப்ப தமிழ்நாட்டுல என்ன சொல்றான், இந்த 2ஆவது இடத்துக்கு வந்துட்டோம், 18% ஓட்டு வாங்கிட்டோம், முதல் இடத்துக்கு வந்துட்டோம், 4 எம்எல்ஏ ஆயிட்டோம் அப்படின்றாங்க இல்ல. ஏன் சொல்றாங்கன்னா, உங்களுக்கு உளவியல் செட் பண்றான், நார்மலைஸ் பண்றான். 2ஆவது இடத்துக்கு வந்துட்டோம், 2ஆவது இடத்துக்கு வந்துட்டோம், 3ஆவது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வின் பண்ணுவேன். நீங்க கேட்பீங்க, எப்படா பாஜக ஜெயிச்சுன்னு கேட்பீங்க. போன லட்சம் 2ஆவது இடத்துல இருந்தோம்ப்பா, இந்த லட்சம் ஜெயிச்சிட்டோம்ப்பா. 3% கூட ஓட்டு கிடையாது, எப்படிங்க 12% சொல்றேன்? உங்களை ஏமாத்துறான். அது மாதிரிதான் பீகார்ல பண்றான். 160 சொல்லிட்டு இவங்க திருட பாக்குறாங்க. இவங்க நாட்டையும் திருடுவாங்க, வீட்டையும் திருடுவாங்க, எல்லாத்தையும் திருடுவாங்க. மோசக்கார கும்பல் ஆர்எஸ்எஸ், பாஜக, சங்கி, மோடி, அமித்ஷா கும்பல். கண்டிப்பாக இவர்களை வீழ்த்தி இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி, தேஜஸ்வியோட ஆட்சி பீகார்ல மலரும். நீங்க என்னதான் ஒரு முக்கியமான கருத்தை வச்சாவும் அந்த பசி, பஞ்சம்ன்றமான பல கருத்துக்களை சொல்றீங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து அவங்க கொண்டு வராங்கல்ல. தமிழ்நாட்டு மாடலை பின்பற்றினால அங்க ஓரளவு பாஜகவுக்கு இது வந்து வலுதான கொடுக்கும். என்னதான் நீங்க இனிமேல் தான் அதை பண்ண போறாங்க. நீங்க அதை பண்ணி ஒன்றும் முடிக்கல. அந்த திட்டங்கள்லாம் இன்னும் அமல்படுத்தப்படவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இனிமேல் தான் பண்ண போறாங்க. இனிமேல் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் வந்தால் தான் பண்ணுவார். இந்தியா கூட்டணியும் காங்கிரஸும் ராகுல் காந்தி வந்தால் தான் பண்ணுவாங்க. மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார், ஆர்எஸ்எஸ், பிஜேபி கும்பல் திரும்ப வந்துட்டாங்கன்னா அதையும் பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி தான் இருக்கு, திமுக ஆட்சி இருக்குது. அதனாலதான் இவ்வளவு நலத்திட்டங்கள் வருது. இவ்வளவு காலை உணவு திட்டமா இருக்கலாம், மகளிருக்கு உரிமை தொகையா இருக்கலாம், பெண்களுக்கு லேப்டாப்பா இருக்கலாம், கல்வி சார்ந்த மானியங்கள், உதவி தொகைகள், கடன்கள் இருக்கட்டும், எல்லா செக்டார்லயுமே வளர்ச்சி இருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாடு தான் இந்தியாவில டாப் எல்லாத்துலயுமே. நீ பீகார்ல ஒண்ணுமே கிடையாது. தத்ரியமான வாழ்க்கை, சாப்பாடு, உணவு, கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், பொருளாதாரம், வீடு, வாசல், சொத்து, சுகம் எதுவுமே அவனுக்கு கிடையாது. தண்டகர்மாந்திர ஒரு தத்ரிய வாழ்க்கை, கீழ்நிலையான வாழ்க்கை தான் வாழ்றான். பஞ்ச பராரையா வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த மக்கள். அடிப்படை தேவைகள் கூட கிடையாது. நல்ல ஒரு பாத்ரூம் கூட தண்ணி பார்க்கறது அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நம்ம சென்னைலாம் வந்தோம்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு வந்தோம்னா டக்கு நீங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட் போறீங்களா இல்லை நார்மல் டாய்லெட் போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்தியன் டாய்லெட் போறீங்களான்னு கேட்பாங்க. நீ பார்த்துருப்பீங்க. ட்ரைனேஜ் சிஸ்டமே அங்கே இருக்காது. அப்புறம் எப்படி நீங்க பாத்ரூம் இருப்பாங்க? எல்லாம் காட்டு கவர கம்மாக்கரை அதுக்குள்ள போய் பாத்ரூம் போவாங்க. புரியுது உங்களுக்கு? தண்ணியெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர்லாம் இருக்காது. இங்கெல்லாம் மினரல் வாட்டர் கிடைக்குது. ரிவர் வாட்டர் கூட நல்லா இருக்கு ஓரளவுக்கு. என்ன அங்கெல்லாம் அதுவே கிடைக்கும், சுத்தமான தண்ணியே கிடைக்காது உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமே இருக்காது, மாசடைந்து இருக்கு ஊரு. அப்ப எவ்வளவு கேவலம் தெரியுமா? இன்னும் பல கற்காலத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை நிலவரம். ஏன்னா அப்ப அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது காரணம் யாரு? நிதிஷ்குமார், அமித்ஷா, மோடி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி அவங்க கிட்ட நல்லா பதிவாயிருச்சு. ஆணி அடிச்ச மாதிரி பதிவு பண்ணிட்டாங்க. அவங்க எப்படின்னா வெறி பிடிச்சிருக்காங்க.
எப்படா அவனை வீழ்த்தலாம்னு சொல்லி. அப்ப பீகாரில் அதிகமா தமிழ்நாட்டுக்கு வர்றான், வேலை பார்க்கறான், சம்பாதிக்கிறான், பொழைக்கிறான், வாழ்றான். அவன் திரும்ப போக மாட்டான் தமிழ்நாட்டை விட்டு. ஏன்னா எங்களுக்கு சொர்க்கம்டா அதுன்றான். எங்களுக்கு இதாண்டா சிங்கப்பூர் மலேசியா அப்படின்றான். எங்களுக்கு இது வந்து சொர்க்கம், நாங்க செத்து போய் சொர்க்கத்துக்கு. பாஜக என்ன சொல்றேன், RSS காரன் செத்துட்டு சொர்க்கத்துக்கு போடான்றான், பெருமாளை பார்க்க போடா வைகுண்டத்துல போயின்றான். இவன் வாழ்றப்ப இந்த சொர்க்கம் தமிழ்நாடு, திமுக ஆட்சி தாண்டா சொர்க்கம், திமுக தாண்டா சொர்க்கம், திராவிட மாடல் அரசு தாண்டா சொர்க்கம் வந்து உட்காந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா, இவங்க தமிழ்நாடு வந்தோடனே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஹா, அப்ப நம்மள வந்து பாஜக, RSS, மோடி, அமித்ஷா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா, தமிழ்நாடு மக்கள் அதுதான் எதிர்க்கிறாங்க போல இந்த கும்பலை அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க விஷயத்த. இப்ப அவன் போய் நிறைய பேர் சொல்லிட்டாங்க பீகார்ல, இந்தியா கூட்டணி அங்க வந்து பாருங்க ஆட்சிய, திமுக ஆட்சி தமிழ்நாட்டுல வந்து பாருங்க, நீங்க இங்க வந்து தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோலாம் எடுத்துட்டு போறாங்க. இங்க இவங்க தமிழ்நாடு எடுத்துட்டு போறாங்கல்ல, மெரினா பீச், சென்னை சென்ட்ரல், சென்னையோட மத்திய பகுதி, அப்புறம் எந்தெந்த ஊர்கள் இருந்தாலும் அந்த ஊர் சிட்டில நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல மாலு கீழு காம்ப்ளெக்ஸ், தேட்டர் கீட்டர் பயங்கரமா இருக்கும். நம்ம வாழ்க்கை சூப்பரா வாழ்றோம். முதல்ல நம்ம என்ன சொல்றீங்க, எல்லா வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். ஏதோ மாசம் ஒரு தமிழன் ஒரு மினிமம் 10,000 20,000 சம்பாதிச்சிருவான். இப்படியாவது சம்பாதிச்சிருவான் தமிழன். 10,000 20,000 தமிழன் சம்பாதிச்சிருவான். அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் கட்டமைப்பு எல்லாத்தையும், வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாமே. அவனுக்கு வந்து 2000 5000 பெரிய விஷயம் தோல. சொர்க்க வாழ்க்கை ஒரு 5000 கிடைச்சா அவன் எல்லாம் குதிச்சிருவாங்க, தாம் தூங்கணும், ஆடிடுவாங்க. அப்ப அவன் வந்து என்னன்னா தமிழ்நாட்டை போய் சொல்லி புரிய வச்சுட்டான் பீகார்ல எல்லாருக்கும். இப்ப பாடுறா தமிழ்நாடு, பாடுறா சென்ட்ரல் சவுத் இந்தியா பாடுறான்னு. இப்ப அதுதான் அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஓஹோ அப்ப இப்படி இருக்காங்க. ஆமா தோல, தமிழ்நாடு தான் மிகப்பெரிய இது இம்பாக்ட் கொடுக்க போகுது பீகார்ல. ஏன்னா தமிழ்நாடு தான் பீகார்காரன் பார்த்து ஆசைப்படுறான். ஆடா இப்படி ஒரு சிஎம் ஸ்டாலின் வந்து இந்தியாவிலே பெஸ்ட் சிஎம் அப்படின்றாரு தேஜஸ்வி யாதவ். இன்னைக்கு ஸ்டாலின் தான் சொல்ல இந்தியாவிலே பெஸ்ட் சிஎம். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னு கேளுங்க, தேஜஸ்வி யாதவ் ஒரு நிகழ்ச்சியில பதிவு பண்றாரு, இந்தியாவோட சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்ப என்னன்னா அவங்க எல்லாமே உணர்ந்துட்டாங்க, தமிழ்நாடு தான் இப்ப ஆப்படிக்க போகுது பீகார்ல, தமிழ்நாடு தான் சங்க ஊத போகுது. எங்க பாஜக, RSSக்கு, மோடி, அமித்ஷா கும்பலுக்கு ஆப்படிக்க போறதே தமிழ்நாடு தான். இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்து தான் பீகார்காரங்க மாத்தி ஓட்டு போட போறான். இதான் உண்மை. நிறைய வீடியோ தொடர் அவனுக்கு அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. தமிழ்நாடு போட்டோ எடுத்து வீடியோஸ் எடுத்து பீகார்காரன் அவ்வளவு பேர் வச்சிருக்கான் போன்ல, அழகாக ரசிக்கிறாங்க போட்டு டெய்லி. என்னடா இப்படி இருக்கேடா ரோடு, இப்படி இருக்கேடா பில்டிங், ஆக இளைஞர்கள் மாணவர்களா பெண்கள்லாம் இப்படி ட்ரெஸ் போடுறாங்கடா, ஜென்ஸ்லாம் அழகழகா ட்ரெஸ் போடுறாங்க, பொம்பளை பிள்ளை அழகா ட்ரெஸ் போடுது. லேப்டாப் அப்படின்னா என்னது, டேப்லெட்னா என்னது, ஸ்மார்ட் போன், இது ஏர்பாட்ஸ், இதெல்லாம் என்னடா வித்தியாசமா இருக்கா அதெல்லாம். அவங்க எப்படி விகாரமா பாக்குறாங்க தமிழ்நாடு. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த காட்டுக்குள்ள இருந்து காட்டு மனுஷன் வருவான் பாருங்க ஊருக்குள்ள, நகரத்துக்குள்ள அவன் நகரத்துக்கு மாதிரி பார்ப்பான் பாருங்க, அந்த மாதிரி பாக்குறாங்க. அவங்க வந்து ரசிக்கிறாங்க தமிழ்நாடு. இப்ப அதான் சொல்றேன் இல்ல, இந்த ரசனை தான் அவங்களுக்கு வந்து விஷத்தை வைக்க போகுது பாஜக, RSS, அமித்ஷா, மோடி கும்பலுக்கு. ஆகையால் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு பீகார் வெவ்வேறு கிடையாது. தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே மாடல். தமிழ்நாடு தான் பீகாருக்கு வழிகாட்டுது. இன்னைக்கு தமிழ்நாடு தான் பீகாரில் மோடி, அமித்ஷா, RSS, பிஜேபி சங்கி கும்பலை வீழ்த்த போகுது. ஒன்றும் இல்லை, பிரியங்கா காந்தி அழகா சொன்னாங்க, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் மீது ஏன் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார், அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க பிரியங்கா காந்தி. இந்த பிரச்சாரத்துக்கு போனப்ப ஓப்பனா கேட்டாங்க. அதான் நம்ம தான் முதலமைச்சர், திமுக ஐடிவிங்க, திமுக திராவிட மாடல் அரசுடைய சமூக செயற்பாட்டாளர்கள், திமுக காரவங்க, நம்ம தோழர்கள், இடதுசாரி மார்க்சிய, அம்பேத்கர், பெரியார் சிந்தனையாளர்கள் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம்ல. எப்படி பீகார்காரன் தமிழ்நாட்டில் எப்படி வாழ்றான், ரங்கராஜ் பூண்டே எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் பாண்டே, அதுக்கு அடுத்து நம்ம இவர் RN ரவி எப்படி வாழ்றாரு கவர்னர், இன்னும் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் எப்படி இருக்காங்க பீகார்காரங்க. அதனால வந்து தமிழ்நாடு பீகாரிகளையும் பீகாரையும் வாழ வைக்கும். நன்றி.